எங்களுடைய அரசியல்வாதிகள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள் டிசிசி மீட்டிங்கை பார்த்தாலே தெரிகிறது. எங்களுடைய ஒழுக்கம் என்ன? தமிழ் தேசிய அரசியலுடைய ஒழுக்கம் என்ன? தூசண வார்த்தைகள் மலிந்து விட்டன. இன்று தூசணம் பேசாவிட்டால் தமிழ் தேசிய அரசியல்வாதியாக இருக்க முடியாது என்ற ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமை இங்கு உருவாகிறது. ஒரு யூடியூப்பாலே, ஒரு டிக்டாக்காலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் உருவாக்கலாம். அன்னோன் ஏஞ்சல் என்று சொல்லுவார்கள். கண்ணுக்கு தெரியாத தேவதை, அந்த கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் என்று நம்பி தேவதைகளை உருவாக்கி அதனுடைய விளைவுகளை இன்று எங்களுடைய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், known devil is better than unknown angel. கண்ணுக்கு தெரிந்த பிசாசு கண்ணுக்கு தெரியாத தேவதையை விட மேலானது என்கின்ற அந்த பழமொழி இன்று நிஜத்திலே உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருவரை நாங்கள் எங்களுடைய ஊடகங்கள் முன்னிலைப்படுத்துகின்றன என்றால் அதிலே மிகப்பெரிய வகிபாகத்தை இந்த ஊடகங்கள் வகிக்கின்றன. அந்த நபரை தெரிந்து அந்த நபரை முன்னோக்கி நகர்த்துகின்ற பொழுது அதை பொறுப்போடு ஒவ்வொரு ஊடகங்களும் செய்ய வேண்டும். அல்லது அந்த தரப்பை முன்னோக்கி நகர்த்துகின்ற பொழுது மிக பொறுப்போடு அந்த ஊடகங்கள் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் எங்களுடைய தமிழ் தேசியவாத அரசியலும் அடிபட்டு போகாது, அறம் தவறி போகாது, ஒழுக்கம் தவறி போகாது. இன்று இந்த அணியோடு இருப்பவர் நாளை இன்னொரு அணி, நாளை மறுதினம் வேறு ஒரு அணி. பார்க்கின்ற மக்களுக்கு இவர் எந்த தரப்பிலே எங்கே இருக்கிறார் என்று தெரியாது. இன்று ஆட்சி அமைப்பதற்கு ஒரு அணி, நாளை பட்ஜெட்டுக்கு வாக்களிப்பதற்கு இன்னொரு அணி, அதற்கு முன்னர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வேறு ஒரு அணி. ஆகவே அறம் தவறி போகின்ற தமிழ் தேசிய அரசியலை அறம் தவறாமல் நெறிமுறைக்குள் வைத்திருக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களுடைய ஊடகத்துறைக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஊடக அமையத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஊடக அமையம் மக்களுடைய மனங்களை வென்ற, நம்பிக்கையை வென்ற ஒரு அமைப்பாக இந்த மண்ணிலே தொடர்ந்தும் 15 ஆண்டுகளாக தன்னை நிலைநிறுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே யாழ் ஊடக அமையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களுடைய பொறுப்பான செயற்பாடுகளை தமிழ் தேசிய அரசியலை செல் நெறிக்குள், ஒழுக்க நெறிக்குள் பேணுவதற்கான உங்களுடைய வகிபாகத்தை சிறப்பாகவும் எந்தவித அச்சமும் இன்றியும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். தமிழ் தேசியவாதம் அல்லது தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன என்கின்ற ஒரு அடிப்படை வரைவிலக்கணம் இல்லை. இன்று அரசாங்கத்தோடு நிற்பவர் நாளை தமிழ் தேசியவாதி, இன்று எங்களோடு இருப்பவன் நாளை அரசாங்கத்தோடு சென்றால் அவன் யார்? அவன் நாளை மறுதினம் திருப்பி எங்களோடு வந்தால் அவன் மீண்டும் தமிழ் தேசிய அரசியல்வாதி. தேர்தலுக்கு முதல் தமிழ் தேசியம் அரசாங்கம் பெறக்கூடாது என்று சொல்லுவார். தேர்தல் முடிந்தவுடன் ஆட்சி அமைப்பதற்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பான். தொடர்ந்தும் சொல்லுவான், நான் அரசியல்வாதி, தமிழ் தேசிய அரசியல்வாதி. அரசை விமர்சிப்பார்கள், மத்திய அரசை விமர்சிப்பார்கள், பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அது தமிழ் தேசிய அரசியல்வாதி. எது தமிழ் தேசிய அரசியல்வாதி? எது தமிழ் தேசிய அரசியல்வாதம்? ஆக குறைந்த வரைவிலக்கணம் ஒன்று எங்களுடைய மண்ணிலே வகுக்கப்பட வேண்டும். அந்த வரைவிலக்கணத்தை வகுத்து அந்த வரைவிலக்கணத்தில் இருந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றோம் என்று சொல்லுகின்ற தரப்புகளை வெளியில் செல்ல முடியாதவர்களாக பின்னி பிணைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இயலுமையும் இந்த ஊடகங்களுக்கு ஆண்டு நிகழ்விலும் மூத்த ஊடகவியலாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வின் பிரதம விருந்தினர் பேராசிரியர் ரவிராஜ் அவர்களே, ஏனைய கௌரவ விருந்தினர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களே, ஏனைய ஊடகவியலாளர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய
இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரைக்குள் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலிலே 15 ஆண்டுகள் இந்த ஊடகத்துறையிலே மிகுந்த சவால்கள், நெருக்கடிகள் மிகுந்த இந்த காலப்பகுதியிலே ஊடக அமையம் தொடர்ச்சியாக எத்தகைய தொய்வுகளுமின்றி ஓய்வுகளுமின்றி தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஊடக அமையத்தை முன்னின்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் நீண்ட காலம் யாழ் ஊடக அமையம் செயற்பட வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு நேர்மையான செய்திகளை உடனுக்குடன் வழங்குவதிலே அவர்கள் என்றும் பின்னின்றதில்லை. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக சிறப்பாக செயற்படுவதற்காக என்னுடைய இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த சமயத்திலே எனக்கு தெரியும் 2010ஆம் ஆண்டு ஊடக அமையம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் 2010 என்பது யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதியாக இருந்தாலும் மிகுந்த நெருக்கடிகள் மிகுந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே இந்த ஊடகவியலாளர்கள் நெருப்பாறுகளிலே களங்களிலே தங்களுடைய உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே நின்று செய்திகளை சேகரித்து உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருந்த பெருமை, உடனுக்குடன் அந்த தகவல்களை உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை சென்றடையக்கூடிய விதத்திலே அந்த செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருந்த பெருமை இந்த ஊடகவியலாளர்களுக்கு சாரும். அந்த ஊடகவியலாளர்களுடைய நேர்மையான பணி தொடர்ந்தும் இருக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த இடத்திலே நான் ஒரு சட்டத்தரணியாக என்னிடம் ஒரு தலைப்பை புதிதாக இப்பொழுது தந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பை வைத்து பேசுமாறு இதை முன்கூட்டியே சொல்லி இருந்தால் நான் அதை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருப்பேன். ஆனால் இப்பொழுது வந்து இதில் இருந்து ஏறி வருகின்ற பொழுதுதான் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சட்டவியலாளராக, சட்டத்திறனியாக இந்த ஊடகவியலாளர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தொடர்பாக சில விடயங்களை சட்ட கோணத்திலே நான் சொல்லிக்கொண்டு, ஒரு அரசியல்வாதியாக சில விடயங்களையும் நான் அரசியல் தொடர்பாகவும் அதிலே இந்த ஊடகங்களுடைய வகிவாகம் தொடர்பாகவும் நான் சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே இன்று ஒரு காலத்திலே ஊடகங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பதிவு செய்யப்பட்ட ஊடகங்கள்லாம் இருந்தன. அச்சு ஊடகங்கள் அல்லது தொலைக்காட்சி நிறுவனங்கள் அல்லது வானொலி நிறுவனங்கள் இவையெல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட, ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகளாக இருந்தன. அந்த அமைப்புக்கு கீழாக அவர்கள் இயங்கிய காலத்திலே அந்த ஊடகங்கள் ஒரு தவறான செய்தியை பிரசுரிக்குமாக இருந்தால் அல்லது ஒரு போலியான செய்தியை பிரசுரிக்குமாக இருந்தால் அதற்குரிய தண்டனைகளை அந்த ஊடகம், அந்த ஊடகவியலாளர் எல்லோரும் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்று சமூக ஊடகங்களுடைய வருகைக்கு பின்னர் யூடியூப்கள் எல்லாருமே இன்று ஒரு ஊடகவியலாளர்களாக மாறிவிட்டோம். வீட்டிலே ஸ்மார்ட் போன் ஒன்றை வைத்திருப்பவர்கள் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஒன்றை திறக்கலாம், டிக்டாக் அக்கவுண்ட் ஒன்றை திறக்கலாம். திறந்த பின்னர் ஒவ்வொருவரும் இன்று ஊடகவியலாளர்களாக தங்களை படம் பிடித்து தாங்களே செய்திகளை வெளியிடுவதும் தாங்களே கருத்துக்களை சொல்லுவதுமாக இன்று ஊடகவியலாளர்கள் மலிந்து விட்டார்கள். அந்த ஊடகவியலாளர்கள் தாம் விரும்பிய கருத்துக்களை விரும்பியவாறு திரிவுபடுத்தி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமற்ற, அவர்களை கட்டுப்படுத்துகின்ற வரன்முறையும் இதுவரை இருந்ததில்லை. அதற்கு பின்னாடிதான் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் என்ற ஒன்றை கொண்டு வருகின்றார். இந்த சமூக ஊடகங்களினுடைய வகிபாகம் அச்சு ஊடகங்களை தாண்டி அந்த செய்திகள் மக்களிடம் சென்றடைகின்ற விதம் மிக வேகமாக இன்று இருக்கிறது. ஆனால் அந்த ஊடகங்களை நடத்துபவர்கள் யார் என்று தெரியாது, எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாது. அவர்கள் இந்த வரன்முறைக்கும் உட்பட்டவர்களாக இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இதிலே சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு அச்சு ஊடகத்திலே அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஊடகம் ஒன்றிலே தவறான செய்தி பரப்பப்படுமாக இருந்தால் மான நஷ்ட வழக்குக்கு உள்ளாகப்பட வேண்டிய நிலைமை அந்த ஊடகத்துக்கும் அந்த ஊடகவியலாளர்களுக்கும் இருக்கிறது.
பல்வேறு மானநஷ்ட வழக்குகள் உதயன் ஐயா சரவணன் ஐயாவும் இருந்தார். அவருடைய நிறுவனத்துக்கு எதிராக கூட மானநஷ்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல இன்று ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வந்த பிறகு தண்டனைக்குரிய குற்றங்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மானநஷ்ட வழக்கு என்பது தண்டனைக்குரிய ஒரு விடயம் அல்ல. ஒருவருடைய மானத்தை அவதூறு செய்கின்ற பொழுது நட்ட ஈடு கோரி பெற முடியும். அதுதான் மானநஷ்ட வழக்கு. அதை ஒரு குற்றவியல் வழக்காக தண்டிக்கின்ற வழக்காக நடத்த முடியாது. ஆனால் இப்பொழுது ஆன்லைன் சேஃப்டி ஆக்டினுடைய வருகைக்கு பிறகு சில விடயங்கள் குற்றங்களாக கூட மாற்றப்பட்டிருக்கின்றன. முன்னைய காலத்திலே கிரிமினல் டிஃபமேஷன் என்று ஒன்று இருந்தது. அது இப்பொழுது சட்டத்தில் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஊடகங்கள் நான்காவது தூண் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். உண்மையிலே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை வழிப்படுத்துவதில் இந்த ஊடகங்களுடைய வகிபாகம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். என்றால் உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து இந்த ஈழ தேசத்திலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்பது சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் தங்களுடைய உரிமைக்காக மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடாத்தி அதனூடாக பல்லாயிரம் உயிர்களை இழந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து அதற்கு பின்னர் அவர்களுடைய இலட்சியத்தை அடைய முடியாதவர்களாக தோற்றுப்போன இனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இனத்தினுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே இன்று தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது. மற்ற இந்தியாவிலாக இருக்கலாம் அல்லது ஏனைய நாடுகளிலாக இருக்கலாம். அங்கு இருக்கக்கூடிய அரசியலை எங்களோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் நாங்கள் இழந்துவிட்ட எங்களுடைய உரிமைக்காக ஏராளமான சொத்துக்களையும் ஏராளமான உயிர்களையும் இழந்து போராடி அதை இன்னும் அடைய முடியாதவர்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே இந்த தமிழ் தேசிய அரசியலிலே பயணிக்கக்கூடிய அந்த கட்சிகளை வழிப்படுத்த வேண்டிய நெறிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த ஊடகங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் பயப்படுகின்ற மிக பிரதானமான ஒரு விடயம் என்றால் ஊடகம்தான். தங்களை பற்றிய செய்திகள் நாளை ஊடகத்திலே வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தோடு தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த மண்ணிலே இருந்தாலும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது மிக சாபக்கேடான ஒரு நிலையிலே இன்று இருக்கிறது. என்றும் இல்லாத அளவுக்கு ஒரு மலினப்பட்ட ஒரு அரசியலாக, ஒரு ஒழுக்கம் இல்லாத அரசியலாக, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத எந்த நெறிமுறைகளும் இல்லாத ஒரு அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இன்று மாறி இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லுகின்றோம். நான் சொல்லுகின்ற கருத்து யாரையும் புண்படுத்துவதற்கோ அல்லது யாருடைய கருத்துக்கும் எதிர் விவாதம் செய்வதாகவோ இருக்காது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து மாத்திரம். தமிழ் தேசியவாதம் அல்லது தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன என்கின்ற ஒரு அடிப்படை வரைவிலக்கணம் இல்லை. இன்று அரசாங்கத்தோடு நிற்பவன் நாளை தமிழ் தேசியவாதி, இன்று எங்களோடு இருப்பவன் நாளை அரசாங்கத்தோடு சென்றால் அவன் யார்? அவன் நாளை மறுதினம் திருப்பி எங்களோடு வந்தால் அவன் மீண்டும் தமிழ் தேசிய அரசியல்வாதி. தேர்தலுக்கு முதல் தமிழ் தேசியம் அரசாங்கம் பெறக்கூடாது என்று சொல்லுவார். தேர்தல் முடிந்தவுடன் ஆட்சி அமைப்பதற்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பான். தொடர்ந்தும் சொல்லுவான் நான் அரசியல்வாதி, தமிழ் தேசிய அரசியல்வாதி. அரசை விமர்சிப்பார்கள், மத்திய அரசை விமர்சிப்பார்கள், பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அது தமிழ் தேசிய அரசியல்வாதி. எது தமிழ் தேசிய அரசியல்வாதி? எது தமிழ் தேசிய அரசியல்வாதம்? ஆக குறைந்த வரைவிலக்கணம் ஒன்று எங்களுடைய மண்ணிலே வகுக்கப்பட வேண்டும். அந்த வரைவிலக்கணத்தை வகுத்து அந்த வரைவிலக்கணத்தில் இருந்து இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றோம் என்று சொல்லுகின்ற தரப்புகளை வெளியில் செல்ல முடியாதவர்களாக பின்னி பிணைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இயலுமையும் இந்த ஊடகங்களுக்கு இருக்கிறது.
அந்த கட்சிகளை நெறிமுறைகளுக்குள் கட்டுப்பாடுகளுக்குள் வைத்திருப்பதற்கு உங்களால் முடிந்த அனைத்து வழிகளையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஏனென்றால் நீங்களும் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நின்று வெறுமனே இந்த ஊடகத்துறையால் வருகின்ற இலாபங்களுக்காக மட்டும் நீங்கள் இந்த செய்திகளை சேகரித்து அனுப்பாமல் தமிழ் தேசியவாதம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று மிக நெருக்கடியான களங்களிலே, மிக அச்சுறுத்தலான களங்களிலே செய்திகளை சேகரிப்பவர்கள் நீங்கள். அந்த செய்திகளாலே நீங்கள் அடைய போகின்ற வருமானத்தை விட அச்சுறுத்தல் என்பது உங்களுக்கு அதிகம். ஏன் நீங்கள் எவ்வாறு செய்கின்றீர்கள் என்றால், அந்த தமிழ் தேசியவாதத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அளப்பெரிய பற்று, அந்த அளப்பெரிய பற்றை அல்லது அந்த தமிழ் தேசியவாதம் என்ற சொல்லாடலை அல்லது விடுதலை புலிகளுடைய அந்த தியாகங்களை மட்டுமே சொல்லி சொல்லி அரசியலை முன்னெடுத்து கடந்த 15 வருடம் விடுதலை போராட்டம் முடிவடைந்த பின்னர் 16 ஆண்டுகள் இந்த அரசியலை நாங்கள் செய்து இன்று எந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய இனம் எங்கு இருக்கிறது, எங்களுடைய அரசியல்வாதிகள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள், டிசிசி மீட்டிங்கை பார்த்தாலே தெரிகிறது. எங்களுடைய ஒழுக்கம் என்ன, தமிழ் தேசிய அரசியலுடைய ஒழுக்கம் என்ன, எல்லாமே தரைகட்டு போய்விட்டது. தூசண வார்த்தைகள் மலிந்து விட்டன. இன்று தூசணம் பேசாவிட்டால் தமிழ் தேசிய அரசியல்வாதியாக இருக்க முடியாது என்ற ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமை இங்கு உருவாகிறது. ஒரு யூடியூப்பாலே, ஒரு டிக்டாக்காலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கலாம். அன்னோன் ஏஞ்சல் என்று சொல்லுவார்கள். கண்ணுக்கு தெரியாத தேவதை, அந்த கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் என்று நம்பி தேவதைகளை உருவாக்கி அதனுடைய விளைவுகளை இன்று எங்களுடைய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், known devil is better than unknown angel என்று. கண்ணுக்கு தெரிந்த பிசாசு கண்ணுக்கு தெரியாத தேவதையை விட மேலானது என்கின்ற அந்த பழமொழி இன்று நிஜத்திலே உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே ஒருவரை நாங்கள் எங்களுடைய ஊடகங்கள் முன்னிலைப்படுத்துகின்றன என்றால் அதிலே மிகப்பெரிய வகிபாகத்தை இந்த ஊடகங்கள் வகிக்கின்றன. அந்த நபரை தெரிந்து அந்த நபரை முன்னோக்கி நகர்த்துகின்ற பொழுது அதை பொறுப்போடு ஒவ்வொரு ஊடகங்களும் செய்ய வேண்டும். அல்லது அந்த தரப்பை முன்னோக்கி நகர்த்துகின்ற பொழுது மிக பொறுப்போடு அந்த ஊடகங்கள் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் எங்களுடைய தமிழ் தேசியவாத அரசியலும் அடிபட்டு போகாது, அறம் தவறி போகாது, ஒழுக்கம் தவறி போகாது. இன்று இந்த அணியோடு இருப்பவர் நாளை இன்னொரு அணி, நாளை மறுதினம் வேறு ஒரு அணி. பார்க்கின்ற மக்களுக்கு இவர் எந்த தரப்பிலே எங்கே இருக்கிறார் என்று தெரியாது. இன்று ஆட்சி அமைப்பதற்கு ஒரு அணி, நாளை பட்ஜெட்டுக்கு வாக்களிப்பதற்கு இன்னொரு அணி, அதற்கு முன்னர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வேறு ஒரு அணி. ஆகவே அறம் தவறி போகின்ற தமிழ் தேசிய அரசியலை அறம் தவறாமல் நெறிமுறைக்குள் வைத்திருக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்களுடைய ஊடகத்துறைக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஊடக அமையத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஊடக அமையம் மக்களுடைய மனங்களை வென்ற, நம்பிக்கையை வென்ற ஒரு அமைப்பாக இந்த மண்ணிலே தொடர்ந்தும் 15 ஆண்டுகளாக தன்னை நிலைநிறுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே யாழ் ஊடக அமையத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களுடைய பொறுப்பான செயற்பாடுகளை தமிழ் தேசிய அரசியலை செல்நெறிக்குள், ஒழுக்க நெறிக்குள் பேணுவதற்கான உங்களுடைய வகிபாகத்தை சிறப்பாகவும் எந்தவித அச்சமும் இன்றியும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு வருகின்ற தடைகளை, சட்ட தடைகளை கையாள்வதற்கு நான் உங்களுடைய சட்ட ஆலோசனை என்றும் உங்களோடு துணையாக நிற்பேன் என்று கூறி என்னை இந்த நிகழ்வுக்காக அழைத்தமைக்கு நான் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விலே விருதுகளை வாங்க வந்திருக்கக்கூடிய அந்த ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யாழ் ஊடக அமையத்தின் 15வது ஆண்டு விழாவும் விருது வழங்கல் நிகழ்வும் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.
கொடுத்த நிகழ்வில் விருந்தினராக கலந்து கொண்ட சட்டத்தரணி வி மணிவண்ணன் கருத்து தெரிவித்தார்.